Hi students, now you go to ninth standard English Unit 1 Learning the Game written by Sachin Tendulkar. Now you go to author. About the author. Sachin Ramesh Tendulkar was born on 24th April 1973 in Mumbai, Maharashtra. He is the former Indian cricketer and captain widely recorded as one of the greatest cricketers of all time. Listen, Sachin Tendulkar was born 24th April 1973 மும்பையில் பிறந்தாரு மகாராஷ்டிராவில். இவர் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர், அது இல்லாமல் கேப்டன் வைட்லி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் ஆல் த டைம்லேயும் அவர் இருந்திருக்காரு. He made a impact in cricket from a very early age, displaying a prodigious talent. The world famous cricketer has set many records in his career and is considered as one of the greatest batsmen of all the time. He made an impact in cricketer from a very early, சின்ன வயசுலயே பேட் விளையாடறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டராகவும் இருந்திருக்காரு, பேட்ஸ்மனா இருந்திருக்காரு எல்லா டைமுமே. He is the only player to have scored 100 international centuries, the first to score double century in a one-day international, and the only player to complete more than 30,000 runs in international cricket. He played 664 international cricket matches in total, scoring 34,357 runs. அதாவது he is the only player. இது மட்டும் இல்லாமல் இவர் 100 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ் எடுத்திருக்காரு. இவருடைய ஃபஸ்ட்டு ஒன் டே இன்டர்நேஷ்னல்லையே டபுள் செஞ்சுரி எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 30,000 ரன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும், டோட்டலாக 664 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்ச்சு இவர் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34,357 ரன்ஸ். In 2012, Tendulkar was nominated to the ராஜ்யசபா. அதாவது 2012 வந்து டெண்டுல்கரை வந்து ராஜ்யசபாவில் செலக்ட் பண்ணாங்க. He retired from cricket on 16th November 2013. 2013 ரிட்டையர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமேலு லேர்னிங் த கேம் இஸ் எ எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே. அதாவது நான் விளையாண்டதை பற்றி அவங்கள பற்றியே அவங்க எழுதுறதுக்கு பேர் தான் ஆட்டோபயோகிராஃபி. அதுக்கப்புறமேலு அவர் எழுதினது தான் இந்த லெசனு. அர்ஜுனா அவார்டு 1994, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு 1997, பத்மஸ்ரீ அவார்டு 1999, பத்ம விபூஷன் அவார்டு 2008, பாரத ரத்னா அவார்டு 2013. இத்தனை அவார்டு வந்து சச்சின் டெண்டுல்கர் வாங்கியிருக்காரு. ஓகே. Coach Achrekar passed away on 2nd January 2019 at the age of 87 at his Shivaji Park residence. Tearful Sachin was at the funerals and paid his tribute by carrying his coach's model remains to the ceremoniation ground. அதாவது இவ்வளவு ஹெல்ப் பண்ண அவர் தான் இவருடைய லைஃபுக்கே தூண்டுகோலாக இருந்ததே அச்சுரேக்கர் தான். ஓகேவா? அவர் வந்து 2nd January 2019 87 ஏஜில் சிவாஜி பார்க்கில் இறந்துடுறாரு. அதாவது ரொம்ப டியர்ஃபுல் சச்சின், அதாவது கண்ணில் தண்ணியோட அவருடைய லாஸ்ட் செரிமினேஷன் கிரவுண்ட், அதாவது பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் எரிப்போம்ல, அந்த இடத்துக்கு வந்து அவரே தூக்கிட்டு போனாராம். Now go to glossary. Emulate, to match or surpass typically by imitation. That is ஒருத்தவங்களை பற்றி ஃபாலோ பண்ணி செய்யறதில்ல, பின்பற்றுறதில்ல, அதை தான் சொல்கிறது. Overawed, impressed so much that they are a silent or inhibited. அதாவது inhibitedனா ஒருத்தவங்க செய்கை, அவங்களுடைய செய்கை தான் ஓவர்ஹெட்னு சொல்கிறது. Inductions, the actions or process of including someone to the organization. அதாவது இணைந்து கொள்ளுதல். Rigorous, எக்ஸ்ட்ரீம்லி த்ரூ அண்டு கேர்ஃபுல், கடுமையாக இது பண்ணுறது. நயூனஸ், சப்டைல் சேஞ்சஸ் இன் ஆர் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங், எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் சவுண்ட்.
ஏதாவது ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆகணும்னா அதில் இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நியோசன்ஸ்னா எதை சொல்றது? நுணுக்கங்கள், நுட்பங்கள்னு சொல்லலாம். பர்சியூ, ஃபாலோ ஆர் சேஸ். ஸ்டாமினா, த எபிலிட்டி டு சஸ்பெண்ட் ஆர் ப்ரோலாங்டு ஃபிசிக்கல் அண்டு மென்டல் எஃபோர்ட். ஸ்டாமினானா ஒரு தைரியமாக செய்கிறது, எபிலிட்டி அவங்களுக்கு அது இருக்கிறத உருவாக்குறது. நெக்ஸ்ட்டு காக்டெயில், the mixed drink which is the combination of ingredients such as fruit juice, lemon flavored syrup or cream. அதாவது எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி தரது தான். Kit bag, a long cylindrical canvas bag used to carry cricket அசஞ்சர்ஸ். அதாவது கிரிக்கெட்டில் விளையாடுறவங்கெல்லாம் கிட் பேக் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதான் அதுக்குள்ளே வந்து சிலிண்டர் மாதிரி இருக்கும். அந்த கிட் பேக் பார்த்தீங்கன்னா லாங்காக அதில் கேன்வஸ் பேக்குன்னு மாதிரியே இருக்கும். அதுக்குள்ளே அவங்களோட பேட்டு அதெல்லாமே பேட்ஸ் அதெல்லாமே வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரைடு, எ ஸ்டெப் ஆர் எ ஸ்டேஜ் இன் எ ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் எ எய்ம். எம்பாரஸ்மெண்ட், எ ஃபீலிங் ஆர் செல்ஃப் கான்சியஸ் ஷேம் ஆர் அவேர்னஸ். அதாவது எம்பர்ஸ்மெண்ட்னா அவேர்னஸ். மீலி, எ கன்ஃபியூஸ்டு க்ரௌட் ஆஃப் பீப்புள். டிரான்ஸ்ஃபியர், கம் டு பி நோ ரிவலேட்டட். ஃபேர்சைட்னஸ், showing a prudent awareness of future possibilities. Bunged, to make oneself absent from the class or a section. கட்டடிக்கிறதுன்னு சொல்றாது. Cross road, to be at a point when you have to make a very important decision. Deteriorated, became worse. Influence, the capacity to have a effect on the character development. Peer, a person of same age, status or ability. Patient, strong desire. Ultimately, being the best or most extreme example. Now come to the lesson. From a very early age, I played tennis ball cricket with my colony friends. I loved watching cricket on television and in our games. I often tried to emulate the mannerism of my favorite players, Sunil Gavaskar and the West Indian legend Viv Richards. But it wasn't just the batman that I studied. லிசன், ரொம்ப சின்ன வயசுலேயே டென்னிஸ் பால் இருக்குல்ல, அந்த பால் வச்சுட்டு அவங்களுடைய காலனியில் விளையாண்டுருக்காராம். அவருக்கு லவ்டு வாட்சிங், அதாவது டெலிவிஷனில் கிரிக்கெட் பார்க்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஆஃபன் ட்ரைடு டு, இன்னொருத்தவங்களை பார்த்து யாருன்னா அவருடைய ஃபேவரட் பிளேயர் சுனில் கவாஸ்கர் மாதிரி, இமுலேட்னா இமிட்டேஷன், அவங்கள பாரி இவரும் என்ன பண்ணுவானா டெண்டுல்கரும் பேட் பண்ணுவாராமா. நெக்ஸ்ட், பட் இட் வாசன்ட் ஜஸ்ட் எ பேட்மேன் தட் ஐ ஸ்டடீடு. அவங்ககிட்ட இருந்து பேட்மேன் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு ஸ்டடி பண்ணாராம். I also loved bowling. Throughout my career, I have actually bowled a lot in the nets. நான் பவுலிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட கெரியரில் பொறுத்த வரைக்கும் பவுல்டும் நான் நிறையா நெட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். I was then studying in the New English School, Mumbai, but my brother Ajit knew that compared to other school in Mumbai, Shastra Vidya Mandir, where Ramakant Achrekar sir was the cricket coach, gave due importance to the game of cricket. அதாவது இவர் நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பையிலேருந்து ஸ்டடி பண்ணிட்டு இருந்தார். பட் பிரதர் அஜித் என்ன பண்ணார்னா, அந்த ஸ்கூலுக்கும் இப்போ மும்பை, அதாவது இன்னொரு ஸ்கூலுக்கும் கம்பேர் பண்ணுறாங்க. எந்த ஸ்கூல்னா, அவர் வித்யா மந்திர் ஸ்கூலையும் அந்த நியூ ஸ்கூலையும் கம்பேர் பண்ணும்பொழுது, வித்யா மந்திர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அச்ரேக்கர் கோச்சராக இருக்கார். ஸோ அவர் கிரிக்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா ட்ரைனப் கொடுக்குறாங்க அப்படின்னு அஜித் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. He ran summer camps too. Ajit one day took me to the camp to get trained under Sir. Anyone could come for a trial at the camp, but then it was up to Sir to decide who to accept. I was 11 years old then.
அதாவது ஒரு சம்மர் கேம்புக்கு அஜித் வந்து டெண்டுல்கரை கூட்டிட்டு போறாரு அந்த கேம்புக்கு. அந்த கேம்ப்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ட்ரையல் பண்ணுவாங்க செலக்ட் பண்றது யார் லாஸ்டா டிசைட் பண்றதுன்னா அச்சுரேக்கர் தான் டிசைட் பண்ணுவார். அந்த டைம்ல வந்து சச்சின் டெண்டுல்கரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் ஓல்டு. Achrekar sir, as I refer to him, started playing cricket at the age of 11 in 1943, which is the age I was when I went to him for the first time. அச்சிரேக்கர் சாரும் பார்த்தீங்கன்னா அவரும் அவருடைய கிரிக்கெட் ப்ளே பண்ணுற ஏஜ் எந்த ஏஜில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாருன்னு பார்த்தீங்கன்னா 11 ஏஜில் தான் 1943. அதே மாதிரி தான் நானும் 11 இயர்ஸில் தான் நான் கிரிக்கெட் கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். I had never batted in the nets before and felt somewhat overwhelmed with so many people around. When I was asked to bat, I was not at all comfortable with sir watching me so closely. I failed to make a impact. அந்த கேம்புக்கு போய் எல்லாத்தையும் வர சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் ஒரு நெட்ல நின்றுக்கிட்டு விளையாடுறதுக்கு அவருக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு கூச்சமா இருந்ததாமா. அவருடைய செய்கை வந்து எல்லாரும் பார்க்குறாங்கன்னு கூச்சம் இருந்ததாம். அதனால அவங்க சொல்றாங்களாம் பேட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விளையாடுறத சார் வந்து நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவனால என்ன பண்ண முடியுது, ஒழுங்கா பேட் விளையாட முடியல. Sir called Ajit aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that he would bring me back when I was little older. My induction into the Mumbai cricketer circuit would have entered in failure, but for அஜித் இன்ஸ்டன்ஸ், அதாவது சார் கூப்பிட்டு அஜித்துக்கிட்ட அவன் வந்து இன்ஃபார்ம்டு ஹிம் ஐ வாஸ் பர்காப்ஸ் டு யங், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், இந்த கேம்ப்லேயே அவன் தான் சின்ன பையனாக இருக்கான், அதனால் கொஞ்சம் பெரியவனானதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த கிரிக்கெட் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், அவன் அதனால தான் ஃபெயிலியர் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அஜித் இன்ஸ்டன்ஸ். Having seen me play in the colony, Ajit knew I was capable of performing far better than I had done in front of Achrekar sir. அதாவது அச்சிரேக்கர் சார் முன்னாடி அவனால் கரெக்டாக செய்ய முடியாது, ஃபெயிலியர் ஆயிட்டான். ஏன்னா ஆல்ரெடி காலனியில் விளையாடுறது எல்லாத்தையும் அஜித் பார்த்துருக்கான், இவன் எப்படி பேட் பண்ணுறது எல்லாத்தையும். ஹீ எக்ஸ்பிளைன் தட், உடனே என்ன பண்ணுறாரு அச்சிரேக்கர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இங்கே எல்லாரும் சுற்றி நின்று பார்க்கறதுனால தான் அவனால் சச்சினால் கரெக்டாக ப்ராப்பராக பேட் பண்ண முடியல, ஆனால் வந்து இவன் நல்லா விளையாடுவான், ஏன்னா காலனியில் நான் அதை பார்த்துருக்கேன். ஹி எக்ஸ்பிளைன் தட் ஐ வாஸ் நர்வஸ் அண்ட் ஆஸ்க்டு சார் டு கிவ் மீ ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது சார்கிட்ட போய் அவன் ரொம்ப நர்வஸாக இருக்கான், அதனால இன்னொரு தடவை அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. However, he suggested that while doing so, Sir should pretended to go away and then watch from a distance. சரி, அஜித் சொன்னதுனால சாரும் அவர் சொன்ன சஜஷனை வந்து ஒத்துக்கிறாரு. டு கோ அவே அண்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று, பட் அவன் டெண்டுல்கரை வாட்ச் பண்ணுறாரு. தென் வாட்ச் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ். சார் அக்ரீடு. பிஃபோர் லாங் ஐ வாஸ் ஆஸ்க்டு டு பேட் அகைன். திருப்பி பேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. அண்டு வித்தவுட் சார் ட்ரைன்டு, அதாவது சார் முன்னாடி கிடையாது. ஐஸ் ஸ்கர்ஸ்னிங் மீ, பட் அவருடைய வந்து ஐஸ் பார்த்தீங்கன்னா அவரையே தான் நோட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது அச்சிரேக்கர் வந்து சச்சின் டெண்டுல்கர் எப்படி பேட் பண்ணுறாங்கிறதையே வெளியே நின்று டிஸ்டன்ஸ்லேயே அவர் நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ தாட் ஐ ஃபெல்ட் மோர் அட் ஈஸ் அண்ட் சூன் ஸ்டார்டட் டு ஹிட் த பால் வெல். அவன் நல்லா பால் அடிக்கிறான் சச்சின் டெண்டுல்கர். திஸ் டைம் சார் அக்ரீடு டு லெட் மீ ஜாயின் த கேம்ப். இந்த டைம் பார்த்தீங்கன்னா சார் ஒத்துக்கிறாரு, கேம்பில் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. ஐ வாஸ் டிலைட்டட் அண்ட் ஐ மஸ்ட் சே இட் வாஸ் எ ஆப்பர்ச்சுனிட்டி தட் டிரான்ஸ்ஃபார்ம்டு மை லைஃப். இதுதான் என்னுடைய வாழ்க்கையே மாற்றினது. இவர் மட்டும் ஒத்துக்கலினா என்னோட லைஃபே வேற மாதிரி மாறி இருக்கும்.
The camp involved a section every morning and evening at Shivaji Park. I would practice between 7:30 a.m. and 10:30 a.m. in the morning. நான் கேம்பில் செக்ஷன் பாரு மார்னிங்கு ஈவினிங்கும் சிவாஜி பார்க்கில் தான் என்னோட கோச்சிங் போயிட்டு இருந்தது. ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 7:30லேருந்து 10:30 வரைக்கும் மார்னிங்கில் நடந்தது. Now complete the part 1. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.